ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வச்சு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். பசங்க மில்லட்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான டிஃபன் ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கம்பு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு மெஷரிங் கப்பால் 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். கம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இதில் தூசு, கல்லன், மண் எல்லாமே இருக்கும். நல்லா புடைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிற மெஷரிங் கப்புக்கு நான் ஊற்றிருக்கிற அந்த தோசையோட சைஸுக்கு எனக்கு மொத்தமாக 5 தோசை வந்தது. அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. அதே போல் நான் எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி தான். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 4லேருந்து 5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா நிறைய சேர்த்துட்டு 5லேருந்து 8 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வச்சுருங்க. இந்த கம்பு ஊறுற டைம் மட்டும்தான். ஊறிடுச்சு அப்படின்னா ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு கருக விட்டுறக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு பொரிய விட்டுக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயம், ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரன்றதுனால கம்மியாக எடுத்திருக்கேன். தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும், பச்சை வாசனை போகணும். அதே போல் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால மூடி சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ இது குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் 2மே நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசியணும். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு மசியுதுன்னு. நல்லா குக் ஆகியிருக்கு. அதே போல் அந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 10-20 செகண்ட் வதக்குங்க போதும். அப்படி இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணினா கூட போதும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சட்னி எல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தோசை இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டாதீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் சட்னி பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதே போல் இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு தேவையில்லை.
நம்ம ஏற்கனவே கடுகெல்லாம் சேர்த்து தான் வதக்கியிருக்கோம். அதனால அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக தோசை ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த அந்த கம்பு பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. நான் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சேங்க. உங்களுக்கு 8 மணி நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா மட்டும் 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க போதும். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே போல் அரிசி வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அரிசி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பருப்பை மட்டும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நம்ம தோசை மாவுக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது. திக்காக இருந்தால் கூட தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவை. நான் காட்டுறேன் இந்த பக்குவத்துக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. நான் இப்போ கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த பக்குவத்துக்கு கலந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஒரு வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அதே போல் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொடியாகவே நறுக்கிக்கோங்க. ஒரே ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பன்னீர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 1.25 டீஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்போட ஃப்ளேவர் பற்றி சொல்ல தேவையில்லை. கம்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் அவ்வளோ வாசமாக இருக்குது மிக்ஸ் பண்ணும்போது. அதே போல் அந்த தோசை வந்து சாப்பிடும் போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கம்பெல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு அதே பேனை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கிள்ளி வச்சுருந்த கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நம்ம மாவை சேர்த்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ, அதாவது தோசை எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நல்லா திக்கான தோசையாக ரெடி பண்ணிக்கிறேன். அதனால் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன தோசையாக ஊற்றி எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா மெலிசாக செஞ்சு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். எப்படி செஞ்சாலும் இந்த தோசை ரொம்ப அருமையாக வரும். இதில் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது நல்லா அடியில் மேலே எல்லாம் வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மேலே 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து இந்த சட்னி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி சாப்பிட்லாம். அதுவும் இல்லைன்னா கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இந்த தோசையை அப்படியே கூட சாப்பிட்லாம். சைடிஷ் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே போல் சின்ன பசங்க தான் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிபி. கட்டாயமாக இதை வீட்டில் மறந்துடாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதே போல் டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஃபன் கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.